ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பிறந்த நாளையொட்டி கொஞ்சம் சாப்பாடுகள் கொடுக்க போகிறோம். என்ன சாப்பாடுன்னா, இன்றைக்கி மதிய சாப்பாடு இல்லை, பின்னேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடுகள் தான். டீயோட சாப்பிடுவோம், அந்த மாதிரி பிறந்தநாள் பாட்டிகளுக்கு கொடுப்பினோம், அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இது யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட பேத்திக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்தாட பிறந்தநாள். சிந்தாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிந்தாக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நாங்கள் விஷ் பண்ணுறோம். நீங்கள் நினச்சி எல்லாமே நடக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல கெட்டிக்கார பிள்ளையாக வரணும் மட்டும் நாங்கள் உங்களுக்காக அந்த நேரப்பட்ட ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சிந்தாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், சரியா? அவள் அவளோட அம்மம்மாட செல்லக்குட்டியாம், ராசாத்தி என்று தானே அவங்க கூப்பிடுவாங்களாம், சரியா? அதால் அவக்கு இன்றைக்கு பிறந்தநாள். அம்மம்மா குட்டியிட ராசாத்தி. சிந்தா அம்மம்மா குட்டியிட ராசாத்தி அம்மாவா. அவக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதையொட்டி தான் சிறப்பாக எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். கடகடண்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புத்தகம் கோப்பியும் ஒரு பேரண்ட் ஒரு அம்மாட பிள்ளைக்கு கொடுக்க போகிறோம். அதை நான் வீடியோவில் காட்ட மாட்டேன் நண்பர்களே. அது கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கொடுப்பேன். அது உரிய ஆக்களுக்கு மட்டும் நான் காட்டுவேன், சரியா? இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடகடண்டு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? எல்லாருமே சிந்தாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடை எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். எல்லாமே பாருங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பால் பேக்கெட்டோட ஸ்டோ கொடுத்துருக்கீங்கன்னா, இங்கே கேக் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு ரோல், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழம், கொக்கோ பிஸ்கெட். பார்த்தீங்களா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாமே கடையில் தான் வாங்கினேன். இன்றைக்கி நான் செய்யலை, ஏன்னா திடீரென்று சொன்னதால் எனக்கு செய்ய முடியாமல் போயிட்டு. முதலே சொல்லியிருந்தான்ட்டு சொன்னால் சிறப்பாக நானே என் கையால் பட்டர் கேக் எல்லாம் செஞ்சேன்னா செம்மையாக நானே கட்லட் ரோல்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு கொடுத்துருப்பேன். சரி, அது என்ன செய்கிறது, அவள் பிஸியில் மறந்துட்டா போல். ஓகே, வாங்க இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன், சரியா? இதில் தான் இப்போ பேக் பண்ண போகிறேன். இதில் ரோல் அப்படி வைப்போம். அதுக்கு பிறகு கேக், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட், வாழைப்பழம் வைக்கலுமோ பார்ப்போம், மேலே வச்சுக்குவோம். என்ன வாழைப்பழம் வைக்கலாம், பால் பேக்கெட்டும் வைக்கலாம், அது பார்ப்போம். வைக்கலாம். ரெண்டையும் ஷாப்பிங் பேக்கில் வச்சு கட்டுவோமா, பால் பேக்கெட்டையும் வாழைப்பழத்தையும். என்ன வாழைப்பழம் வைக்கல, அதாவது பேக்கில் கட்டும்போது வைப்போம். 4 பிஸ்கெட் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 4 பிஸ்கெட், கேக், ரோல், இதோட வாழைப்பழத்தையும் இதையும் கடைசியாக நான் வைப்பேன். இதை எப்படி வச்சு போட்டு இது எப்படி மூடுறது, இந்த மாதிரி தான். நீங்கள் பாருங்க, இந்த சைட்டில் இப்படி வெட்டு கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? இந்த மாதிரி இதை இப்படி மடிச்சுட்டு இதை இப்படியே விட வேண்டியான்னு உள்ளுக்கு. இது ஜூட் தான் கண்டுபிடிச்ச நண்பர்களே. இதை இப்படியே இப்படி உள்ளுக்கு விட்டுட்டு இவரை உள்ளுக்கு விட்டால் சரி. ரைட், பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணி கொஞ்சம் நேரம் நான் தட்டாக மாறிக்கொண்டு நிற்கிறேன். இதை எப்படி போடுறது, எப்படியே பாடுறேன், எப்படி நான் பாடுறேன், அப்படியே போகிறோம். ஓகேயா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சேன் லேசான இப்படி தொடுறோம் முக. நான் இப்படி தொட்டு கொண்டு இருக்கேன். இது என்னடா இது வருது இல்லை, இது என்னத்தை வேண்டி கொண்டு வந்திருக்கு யூட் இந்த பாக்ஸ் எடுத்து யூட்டுக்கும் பேச்சு கொடுத்து பிறகுதான் பார்த்தேன் இப்படி. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் கடை வச்சுட்டு போனாங்க இல்லையா? இப்போ 30 பாக்ஸ் வந்திருக்கு. இனி நாங்கள் கட்டுவோம் பாருங்கள். இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு வாழைப்பழம், இங்கே எல்லாம் பால் பேக்கெட், ஒரு ஸ்டோ, எப்படியோ கொடுக்க வேண்டியதான். அந்த ஷாப்பிங் பேக் புரிய இந்த மாதிரி கட்டுவோம் நண்பர்களே. ஷாப்பிங் பேக் எல்லாம் பறக்குது, அங்கே உண்டு இங்கே உண்டா. பார்த்தீங்களா? இன்றைக்கி பின்னிற டீ டைம் சாப்பாடு நல்லா இருக்கும். டீ தான் ஊற்றி குடிக்கலாம், அதாவது அதுக்கு பதிலாக தான் நாங்கள் பால் பேக்கெட்டை வச்சுருக்கோம். அப்போவே பால் பேக்கெட்டை குடிப்பினோமே. என்ன வாழைப்பழம், அதுக்கு பிறகு
இங்கே பாருங்க சொப்பின் பேக் எல்லாம் ஜூட் ஓடி ஓடி பிடிங்க ஒரு சொப்பின் பேக்கா தங்கச்சியும் பிடிங்க பார்த்தீங்களா நண்பர்களே நல்லா இருக்கே இந்த பாக்ஸ் ஐடியா வடிவாக இருக்கு பாரமும் இல்லை நல்ல கணக்காக இருக்கேன் இப்படி காட்டுவோமா இப்போ எல்லாமே கட்டியாச்சு நண்பர்களே நான் இனி பேக்கில் போட்டுட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இன்னொரு பேக் எடுங்க காணேன் ஓ வாழைப்பழம் அந்த இறுக்கி அமர்த்தப்பட்ட காணுமே ஸ்டோவ் பிச்சு கொண்டு வருதுங்க இந்தாங்க இதாங்கால் எடுங்க இது கட்டுமா எல்லாமே பேக்கில் போட்டாச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பார்சல் வந்திருக்குது எனக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம்மா ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிறந்த நாள் அதால் கேக்குகள் ஒரு இல்லை இல்லை ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு சின்ன வாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சரி சரி ரொம்ப நன்றி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க நண்பர்களே இவ்வளோ டிராஃபிக் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு எங்கள்ட கிங்கிட நாள் எங்கள்ட அந்தோணியாரப்பா எங்கள்ட செல்லக்குட்டி அந்தோணியாரப்பாட நாள் செவ்வாய்க்கிழமை அதால் பாருங்கள் இவ்வளோ டிராஃபிக்கான் இருக்கான்னு சொல்லி கோயிலுக்கு நிறைய பேர் வருவினம் வாகனம் நிப்பாட்டவே இடம் இருக்காது அவ்வளோ சனமாக இருக்குது பாருங்கள் எங்களை இவ்வளோ லைனில் இருக்குது வாகனங்கள் அவ்வளோ வாகனங்கள் இந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கும் அந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கும் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ஒற்றை நாளில் இந்த பக்கம் நிப்பாட்டவும் 2 நாளில் இந்த பக்கம் நிப்பாட்டவும் ஆனால் எங்களை அந்தோணியா வரப்பாட செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும் 2 பக்கம் நிப்பாட்டுங்கடா எங்கே வேணாலும் நிப்பாட்டிட்டு ஓடுங்கடா அந்தோணியார்கிட்ட அப்படி தான் அவரை பார்த்தா தான் அந்த நாளே எங்களுக்கு முழுமை அடையும் நாளில் அந்த கிழமையே தாங்க இல்லை இல்லை ஒன்று தான் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இல்லை இல்லை ஒன்று தான் ஐயா கொஞ்சம் தான் கொண்டு வந்தா மற்ற ஆக்களுக்கும் கொடுப்போம் இல்லை இல்லை அதை கொடுங்க ஒன்று தான் ஏனக்கா 4 நாள் வர இல்லையே வரையில பார்த்து கண்ணில் பூத்து வாரம் இல்லை இல்லை ஒரு ஆளுக்கு கொண்டு தானே நான் மற்ற ஆக்களுக்கு கொடுப்பேன் இல்லை இல்லை அவர் வேற சொல்லுங்க நான் மற்ற ஆக்களுக்கு கொடுக்கணும் சரியா சாப்பிடுங்க 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 சரி சரி நீங்க எங்க யாழ்ப்பாணமா ஏன் இங்க இருக்கிறீங்க நான் மகளிட்ட வந்தேன் யாழ்ப்பாணம் போட்டு சின்னாலதான் வரையிலையா கூட்டிகிட்டு போ அப்போ அப்படியே இருக்கிறீங்களா நான் பார்த்தேன் வேலுண்டு கிடச்சிட்டா சின்ன சின்ன வீரர் சரி நாளையிலாவது மற்றபடியெல்லாம் செய்வது சரி ஐயா சாப்பிடுங்க சரி சரி சாப்பிடுங்க හෝටල් එකක් ලබා දුන්නා වූ වරක් ප්‍රසාදවලට අපි පිටිපස්සට ස්ටාර්ට් කරනවා. අනිත් වගේම සුදුසුකම් මාතාව ඉතාලි වංශයන්ගේ මන්දානේ සමරනවා. ஐயா ஐயா நாங்க නිසා චෛත්‍යකාරයා ඒක සම්පූර්ණයෙන්ම බලා ගන්නට එක්කෙනෙක්ව ඉන්ටර්විව් අහපුවම ඔබට පිළිතුරු සුදුසුකම් මොනවද කියලා මේ උත්තරය සමහරවිට ඔබ අහලා තියෙනවා කියනවා මට නම ඔබ පොඩි අධිකාරයකට එක ප්‍රශ්නයක්
වැඩිපුර ප්‍රශ්න අහන්න තියෙන්නේ නැහැ. හැබැයි අමුතු විදිහට ලෝකේ බලන මිනිස්සු කියන තේරුණාගේ අධිකාරයට අනිත් හැමෝම කිව්වේ ඒ සාමාන්‍ය දවස් කීපයක් ඉඳලා යද්දී අර කිව්වා වගේම පුදුමාත්මක සාමාන්‍ය බලන්න මොකද இப்போ மாலை போட்டாச்சு அந்தோணியர் அப்பாவை உள்ளுக்கு கொண்டு வச்சுட்டீங்கன்னா என்கிட்ட பிளஸிங் நடக்க போகுது. அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ சிங்கள பிளஸிங் தான் போகுது. நாங்கள் பின்னேரம் பண்ண இரவு 8:30 தமிழ் ஆசீர்வாதத்துக்கு தான் நாங்கள் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 ஆசீர்வாதம் போகுது. அதனால் நான் முன்னுக்கே மாலையை போட்டுட்டு மொழுதிரியம் கொளுத்திட்டு வந்தாச்சு. எல்லாருமே சிந்தாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவங்க நினைச்சு எல்லாமே நடக்கணும், நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நல்ல சந்தோஷமாக வாழணும்னு நாங்களும் அந்தோணியரப்பட்ட மனசார ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த குட்டி அம்மாக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் செய்து அவங்களோட அம்மம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.